வணக்கம். வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக கௌரி. முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவையில் ஜிஎஸ்டி சட்ட முன்வரைவு குரல் வாக்கெடுப்பு மூலம் அனுமதி பெற்று தாக்கல். பேரவையில் வீடியோ விவகாரம் தொடர்பாக விவாதிக்க மறுப்பு. அமளியில் ஈடுபட்ட ஸ்டாலின் உள்ளிட்டோர் வெளியேற்றம். சாலை மறியலில் ஈடுபட்ட திமுக காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கைது. வீடியோ விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு ஸ்டாலின் வலியுறுத்தல். குடியரசுத் தலைவர் தேர்தல் அறிக்கை வெளியீடு. இன்று முதல் வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. லண்டனில் 27 மாடி கட்டிடத்தில் தீ விபத்து. தீயை கட்டுக்குள் கொண்டுவர வீரர்கள் தீவிரம். தமிழக சட்டப்பேரவையில் திமுக எம்எல்ஏக்களின் கூச்சல் குழப்பத்திற்கு இடையே பொது சரக்கு மற்றும் சேவை வரி சட்ட முன்வரைவு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தமிழக அரசின் 2017-18 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை மார்ச் 16ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்டது. இதன் மீதான விவாதம் முடிவடைந்து மார்ச் 24இல் பேரவை கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. துறை ரீதியாக மானிய கோரிக்கை மீது விவாதம் நடத்தி அந்தந்த துறைகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதிகளுக்கு ஒப்புதல் பெறுவதற்காக பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்கியுள்ளது. பேரவைத் தலைவர் தனபால் தலைமையில் தொடங்கிய இன்றைய முதல் நாள் கூட்டத்தில் பேரூர் நடராஜன், என் பெரியசாமி, முன்னாள் எம்பி ரா செழியன் உள்ளிட்ட 7 பேர் மறைவுக்கு இரங்கல் குறிப்பு வாசிக்கப்பட்டது. பின்னர் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டு பிறகு கேள்வி நேரம் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து அதிமுக எம்எல்ஏ சரவணன் வீடியோ விவகாரம் தொடர்பாக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவர எதிர்க்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் கோரிக்கை விடுத்தார். இது தொடர்பாக வழக்கு நீதிமன்றத்தில் இருப்பதால் பேரவையில் விவாதிக்க அனுமதி அளிக்க பேரவைத் தலைவர் தனபால் மறுத்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக உறுப்பினர்கள் அவையில் கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டனர். திமுக உறுப்பினர்களின் பேரவை மரபுகளை பின்பற்ற வேண்டுமென தனபால் கேட்டுக் கொண்டார். வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது. நீதிமன்றத்தில் இருப்பதை இங்கே பேச முடியாது. நீங்க என்ன பண்றாலும் சரி, நான் அனுமதிக்க முடியாது. சட்டப்பேரவையில் கடும் அமளிக்கு இடையே வணிக வரித்துறை அமைச்சர் வீரமணி பொது சரக்கு மற்றும் சேவை வரி சட்ட முன்வரைவை தாக்கல் செய்தார். குரல் வாக்கெடுப்பு மூலம் பேரவையில் அனுமதி பெற்று ஜிஎஸ்டி சட்ட முன்வரைவை அமைச்சர் வீரமணி தாக்கல் செய்தார். இதனைத் தொடர்ந்து வனம் மற்றும் சுற்றுச்சூழல் மானிய கோரிக்கை மீதான விவாதத்தை அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் தொடங்கி வைத்தார். இதனிடையே பேரவையில் திமுக உறுப்பினர்களின் அமளி தொடர்ந்ததை அடுத்து இன்றைய கூட்டத்தொடரில் பங்கேற்ற எதிர்க்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின், துரைமுருகன் உள்ளிட்ட திமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் பேரவைத் தலைவரின் உத்தரவின்படி வெளியேற்றப்பட்டனர். பின்னர் அவர்கள் அனைவரும் பேரவைக்கு வெளியே ராஜாஜி சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அந்தந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. குதிரை பேரம் நடந்ததால் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது பேரவையின் ரகசிய வாக்கெடுப்பு நடத்த கோரியதாக மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். இது குதிரை பேர அடிப்படையில் தான் இந்த வாக்கெடுப்பு வெற்றி பெற்றிருக்கிறது என்பது 2 சட்டமன்ற உறுப்பினர் தந்திருக்கக்கூடிய வாக்குமூலங்கள் மிக தெளிவாக வெளிப்படுத்துகிறது. எனவே இந்த ஆட்சி உடனே கவிழ்க்கப்பட வேண்டும். பணங்கள் எல்லாம் பேரம் பேசப்பட்டு யார் யாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து உடனடியாக அரசே முன்வந்து சிபிஐ விசாரணை நடத்திட வேண்டும் என்று எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு சட்டமன்றத்தில் நேரமில்லா நேரத்தை பயன்படுத்தி நான் எழுப்புவதற்கு முயற்சித்தேன். ஆனால் இதையெல்லாம் நான் பேசிவிடுவேன் என்று அவர்கள் திட்டவட்டமாக என்னை பேச அனுமதிக்கவில்லை. அதற்கு பிறகு கடைசி வரை போராடி பார்த்தோம். சபாநாயகர் அவர்கள் எங்களை அவையிலிருந்து கட்டாயப்படுத்தி வெளியேற்றியிருக்கிறார்கள். எனவே நாங்கள் இன்றைக்கு வெளியேற்றப்பட்டிருக்கிறோம். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஜனநாயகத்தை ஏற்கனவே குழி தோண்டி புதைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே மீண்டும் இந்த ஆட்சி
சர்வாதிகார தன்மையோடு நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இவைகள் எல்லாம் எடுத்துக்காட்டுகள். சட்டப்பேரவை வளாகம் எதிரே சாலை மறியலில் ஈடுபட்ட மு.க. ஸ்டாலின், துரைமுருகன் உள்ளிட்ட திமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டனர். இதேபோல் சாலை மறியலில் ஈடுபட்ட பேரவை காங்கிரஸ் தலைவர் கே.ஆர். ராமசாமி உள்ளிட்ட காங்கிரஸ் எம்எல்ஏக்களும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் எம்எல்ஏவும் கைது செய்யப்பட்டனர். பின்னர் சென்னை ராயபுரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் அனைவரும் தங்க வைக்கப்பட்டனர். புதிய குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியுள்ளது. இதற்கான அறிவிக்கையை தேர்தல் ஆணையம் இன்று அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியின் பதவிக்காலம் ஜூலை மாதம் 24ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. புதிய குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் ஜூலை 17ஆம் தேதி நடைபெறுகிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் இன்று முதல் தொடங்கியுள்ளது. காலை 11 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நாடாளுமன்ற வளாகத்தில் மனு தாக்கல் செய்யலாம். வரும் 28ஆம் தேதி வேட்புமனு தாக்கலுக்கு கடைசி நாள். மனுக்கள் மீதான பரிசீலனை 29ஆம் தேதி நடைபெறும். ஜூலை 17ஆம் தேதி நடைபெறும் வாக்குப்பதிவில் எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் வாக்களிக்கலாம். வாக்குப்பதிவு முடிந்ததும் வாக்குப்பெட்டிகள் அனைத்தும் தில்லிக்கு எடுத்து செல்லப்பட்டு ஜூலை 20ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. பயிர்க்கடனுக்கான வட்டி மானியத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் தில்லியில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பயிர்க்கடனுக்கான வட்டி மானியத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இதன்படி பயிர்க்கடனுக்கான 9% வட்டியில் 2% மத்திய அரசு செலுத்தும். பயிர்க்கடனை முறையாக செலுத்தினால் 3% வட்டி மானியம் பெறலாம் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. தமிழக மீனவர்களுக்கான மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவுடன் முடிவடையும் நிலையில் கடலுக்கு மீன்பிடிக்க செல்வதற்கான ஆயத்த பணிகளில் மீனவர்கள் ஈடுபட்டுள்ளனர். தமிழக கடல் பகுதியில் கடந்த ஏப்ரல் 15 முதல் 61 நாட்களுக்கு மீன்களின் இனப்பெருக்க காலம் என்பதால் மீனவர்கள் மீன்பிடி தடைக்காலம் விதிக்கப்பட்டது. இதன் காரணமாக தமிழக விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. இன்று நள்ளிரவு மீன்பிடி தடைக்காலம் முடிவுக்கு வருவதை அடுத்து மீனவர்கள் மீண்டும் கடலுக்கு செல்ல உள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மற்றும் பாம்பன் உள்ளிட்ட கடலோர கிராமங்களில் 1500க்கும் அதிகமான விசைப்படகு மீனவர்கள் இன்று நள்ளிரவு கடலுக்குள் செல்ல தயார் நிலையில் உள்ளனர். கடலுக்கு செல்வதற்கான ஆயத்த பணிகளில் மீனவர்கள் ஈடுபட்டுள்ள நிலையில் பாரம்பரிய பகுதியில் இலங்கை படையினர் பிரச்சனை இல்லாமல் மீன்பிடிக்க மத்திய மாநில அரசுகள் உதவ வேண்டும் என மீனவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மீன்பிடி தடைக்காலம் 61 நாள் நாங்கள் மீன்பிடி தடைக்காலத்தில் இருந்துட்டு இன்று இரவு 12 மணியோட எங்கள் தடைக்காலம் முடியுது. இலங்கை அரசாங்கம் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் நடந்துக்கிறணும். காற்று நீரோட்டத்தினால படகுகள் எல்லை தாண்டக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் இருக்கும். அந்த மாதிரி நிலையில கைது நடவடிக்கை இல்லாமல் இருந்தால் இருக்கும். ஏன்னா பயந்த நிலையில நாங்கள் தொழிலுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். எல்லாரையுமே நாங்கள் எல்லை தாண்டி போகக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் அறிவுறுத்தல் பண்ணியிருக்கிறோம். 61 நாள் தேய்க்க முடிஞ்சு நாங்கள் எல்லாரும் கடலுக்கு போக இன்னைக்கு தயாராகிருக்கோம். இன்னைக்கு நைட்டு கடலுக்கு போக போகிறோம். நல்லபடியாக நாங்கள் கடன் பெற்ற கடனை கொடுக்கவும் எங்களுக்கு தொழில் செய்ய சிறப்பாக இருக்க முடியாது. ஆண்டவரை வேண்டிக் கொண்டு இந்த கடலுக்கு போகிறோம். அதுக்கு எல்லாத்துக்கும் ஐஸ் டீசல் எல்லாம் தயார் முறையில் எடுத்து இன்னைக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 15 ராணுவ வீரர்கள் காயமுற்றனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினர் மீது இன்று ஒரே நாளில் மட்டும் 4 முறை 6 இடங்களில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். இதற்கு இந்திய ராணுவ தரப்பில் தக்க பதிலடி கொடுக்கப்பட்டது. பல மணி நேரம் நீடித்த மோதலில் 15 வீரர்கள் காயமுற்றதாக ராணுவ தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே பூஞ்ச் மாவட்டம் பாலகோட், பிம்பர்கலி ஆகிய பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதல் நடத்தியது. இதனை இந்திய ராணுவத்தினர் வெற்றிகரமாக முறியடித்தனர். தெலுங்கானா மாநிலத்தில் 8 மாடி கட்டிடத்தில் நேரிட்ட தீ விபத்தில் சிக்கிய 30 பேரை காப்பாற்றும் முயற்சியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டனர். தெலுங்கானா மாநிலம் ரங்காரெட்டி மாவட்டத்தில் உள்ள 8 மாடிகள் கொண்ட கட்டிடத்தில் இன்று காலை திடீரென தீ விபத்து நேரிட்டது. இதனையடுத்து தீயணைப்பு வாகனங்களில் அங்கு வந்த வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வரும் பணியில் ஈடுபட்டனர். அடுக்குமாடி கட்டிடத்தின் உள்ளே சிக்கிய 30 பேரை பத்திரமாக மீட்கும் பணியில் முனைப்புடன் அவர்கள் ஈடுபட்டனர். தீ விபத்தில் 8 மாடி கட்டிடம் முழுமையாக சேதமடைந்ததாக தீயணைப்பு படையினர் தெரிவித்தனர். பிரிட்டனில் 27 மாடிகள் கொண்ட குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தை கட்டுக்குள் கொண்டுவர 200க்கும் அதிகமான வீரர்கள் கடுமையாக போராடி வருகின்றனர். மேற்கு லண்டன் லதிமேர் சாலையில் உள்ள கிரென்பெல் அடுக்குமாடி குடியிருப்பில் நள்ளிரவில் திடீரென தீப்பற்றியது. 27 மாடிகள் கொண்ட கிரென்பெல் டவரின் 2வது தளத்தில் தீ விபத்து நேரிட்டது. 40 வாகனங்களில் சம்பவ இடத்திற்கு வந்த 200க்கும் அதிகமான தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வரும் பணியில் ஈடுபட்டனர். 120க்கும் அதிகமான குடும்பங்கள் அங்கு வசித்து வரும் நிலையில் அனைவரையும் பாதுகாப்பாக வெளியேற்றும்படி பணி மேற்கொள்ளப்பட்டது. இதுவரை 50 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.
No, I know. Yes. $213 கோடி ரூபாய் செலவில் மெட்ரோ ரத்த வங்கி. தமிழக அமைச்சர் விஜயபாஸ்கர் தகவல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. சென்னையில் மெட்ரோ ரத்த வங்கி தொடங்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாக தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். உலக இரத்த கொடையாளர் நாளை ஒட்டி சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இதனை தொடக்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அமைச்சர் விஜயபாஸ்கர், ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சையில் எவ்வித பிரச்சனையும் இல்லை என தெரிவித்தார். சென்னையில் 213 கோடி ரூபாய் செலவில் மெட்ரோ ரத்த வங்கி அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். ஒரு தமிழ்நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக 213 கோடியில் மெட்ரோ பிளட் பேங்க் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, பாண்டிச்சேரி, அந்தமான் நிக்கோபார் மாநிலங்களும் நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்து பயனடையக்கூடிய வகையில் 213 கோடி ரூபாயிலே மெட்ரோ பிளட் பேங்க் நிறுவுவதற்கான அனைத்து பணிகளும் வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. விரைவில் அந்த பணிகள் துவங்கும். அதிமுக எம்எல்ஏக்கள் பல கோடி ரூபாய் பெற்றதாக வெளியான தகவல் அதிர்ச்சி அளிப்பதாக மதிமுக பொதுச் செயலர் வைகோ தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், அதிமுக எம்எல்ஏக்களுக்கு பல கோடி ரூபாய் அளிக்கப்பட்ட பிரச்சினை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருவதாகவும், உண்மை வெளிவந்த பின்னர் அது பற்றி தெளிவான கருத்து தெரிவிக்க முடியும் என்றும் கூறினார். கர்நாடகம் 2 அணைகளை கட்டுவதை மத்திய அரசு மறைமுக ஊக்குவிப்பதாக மேலும் தெரிவித்த வைகோ, தஞ்சை பகுதி எத்தியோப்பியா போன்று மாறிவிடும் என மேலும் குறிப்பிட்டார். யார் இப்படி தொலைக்காட்சிக்கு செவி கொடுத்ததாக சொல்லப்படுகிறதோ அவர் நான் அப்படி கொடுக்கவே இல்லை, இது என்னுடைய குரலே அல்ல, நான் வழக்கு தொடர்வேன் என்று கூறியிருக்கிறார். எனவே உண்மைகள் என்ன என்று வெளிவந்த பிறகுதான் அது பற்றி தெளிவான கருத்தை கூற முடியும். உண்மையா இல்லையா, அவரே பேச்சில் நான் ஒரு பரபரப்பான ஆள் ஆகணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி இன்னும் 2வது பேட்டி வெளியாகிருக்கு. நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து மாணவர்களை திரட்டி போராட்டம் நடத்தப்போவதாக போராட்ட குழுவினர் அறிவித்துள்ளனர். சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய நெடுவாசல் போராட்ட குழுவினர், புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் பகுதியில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார். மீத்தேன் மற்றும் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களை மறைமுகமாக செயல்படுத்த மத்திய அரசு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர்கள் கூறினர். மேலும் இந்த திட்டத்தை செயல்படுத்த மாட்டோம் என அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட வேண்டும் என்றும் போராட்ட குழுவினர் வலியுறுத்தினர். இந்த சட்டசபை கூட்டத்தொடர் முடிகிறதுக்குள்ள கவனஈர்ப்பு தீர்மானத்தில் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் முழுமையாக விலக்கப்பட வேண்டும். நடுவாசல்ல விவசாய நிலங்கள்ல எங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அரசுகள் கொடுக்க வாக்குறுதிகள் வெறும் வாக்குறுதி, வெற்று வாக்குறுதி மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதிகாரப்பூர்வமா அறிவிக்கணும். ஏன்னா இந்த வாக்குறுதி எங்களுக்கு உதாரணமா இருக்கிறது இப்ப கதிராமங்கலம். உங்க கவர்மெண்ட்ல உள்ள காவல்துறை தான் அங்கே அடக்குமுறையை கையாண்டு அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதே வேலை நாளைக்கு எங்களுக்கு ஏன் செய்ய மாட்டீங்கிற ஒரு அச்சத்தின் காரணமாக நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை எடுக்க தயாரா இருக்கிறோம். குடியரசுத் தலைவர் தேர்தலுக்காக புதுச்சேரி மாநிலத்தில் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் நியமிக்கப்பட்டுள்ளார். குடியரசுத் தலைவர் தேர்தல் தொடர்பான தேர்தல் அறிவிக்கையை தேர்தல் ஆணையம் முறைப்படி இன்று அறிவித்துள்ளது. இதனையடுத்து நாடு முழுவதும் குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. புதுச்சேரி மாநிலத்தில் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலராக வின்சென்ட் ராயர் நியமிக்கப்பட்டுள்ளார். குடியரசுத் தலைவர் வேட்புமனு தாக்கல் தொடர்பான அறிவிப்பு பேரவை வளாகத்தில் ஒட்டப்பட்டுள்ளது. காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 15 பேர், என்ஆர் காங்கிரஸ் 8, அதிமுக 4, திமுக 2, சுயேட்சை என 30 எம்எல்ஏக்கள் ஜூலை 17ஆம் தேதி நடைபெறும் தேர்தலில் வாக்களிக்க உள்ளனர். மதுரை கூடல் நகரில் அமைக்கப்பட்டுள்ள அரசு மதுபான கடையை அகற்ற வலியுறுத்தி கல்லூரி மாணவ மாணவிகள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்திலிருந்து அகற்றப்பட்ட மதுக்கடை கூடல் நகரில் அமைக்கப்பட்டுள்ளது. அங்கு ஏற்கனவே 2 மதுபான கடைகள் உள்ள நிலையில் புதிதாக இந்த கடை அமைக்கப்பட்டுள்ளதால் அருகில் உள்ள வழிபாட்டு தலங்கள் மற்றும் பெண்கள் பள்ளி ஆகியவற்றிற்கு செல்ல முடியாமல் அவதிப்படுவதாக மக்கள் தெரிவித்தனர். இதனையடுத்து அப்பகுதி கல்லூரி மாணவ மாணவிகள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளனர்.
பஸ் ஸ்டாப் பக்கத்தில் வேறு இருக்குது, பக்கத்தில் நிறையா இன்ஸ்டியூட் வேறு இருக்குது, டைப் இன்ஸ்டியூட் இந்த மாதிரி நிறையா இது வச்சுருக்காங்க. அதனால இதெல்லாம் எடுத்தால் நல்லாயிருக்கும். எங்களுக்கு காலேஜ் பஸ் வேறு நிறையா வந்து நிப்பாட்டுறாங்க, அங்கே தான் ஏறுறாங்க எல்லாருமே. ஸோ எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது எங்களுக்கு. தமிழகம் முழுவதும் பதவி உயர்வு அற்ற நிலையில் 28 ஆண்டுகளாக ஒரே பதவியில் நீடிக்கும் நிலையை மாற்றி வலியுறுத்தி கால்நடை மருத்துவர்கள் தற்செயல் விடுப்பு எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கால்நடை மருத்துவர்கள் மற்றும் உதவி மருத்துவர்கள் கடந்த 25 முதல் 28 ஆண்டுகளாக பதவி உயர்வு இல்லாமல் ஒரே பதவியில் நீடிக்கும் நிலை உள்ளது. இந்த நிலையை மாற்ற அரசு ஆணை 49 செயல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி மாணவர்கள் மற்றும் மருத்துவர்கள், உதவி மருத்துவர்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கோயம்புத்தூரில் நடைபெற்ற போராட்டத்தால் மருத்துவமனைகளில் பணிகள் பாதிக்காத வகையில் மருந்து ஆய்வாளர்கள் அப்பணிகளை செய்து வருகின்றனர். கால்நடை பராமரிப்பு துறையில் 25 ஆண்டுகளாக பதவி உயர்வற்ற ஒரு நிலை இருந்தது. அந்த நிலையை போக்குறதுக்காக உருவாக்கப்பட்ட அரசாணை எண் 49 ஒரு 90% அமல்படுத்தப்பட்டு இருந்த நிலையில் அந்த அரசாணை திடீரென நிறுத்தப்பட்டது. அந்த அரசாணையை உடனடியாக நிறைவேற்ற கோரி அரசுக்கு எங்களுடைய இந்த கோரிக்கையை உடனே நிறைவேற்றி தருமாறு அன்புடன் கேட்டோம். மதுரையில் கால்நடை மருத்துவர்கள் மற்றும் உதவி மருத்துவர்கள் விடுப்பெடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மருத்துவத்துறை இயக்குநர் அலுவலகத்திலிருந்து ஊர்வலமாக புறப்பட்ட மருத்துவர்கள் ஆட்சியர் அலுவலகம் சென்று கோரிக்கை மனு அளித்தனர். நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள அரசாணையை மீண்டும் செயல்படுத்துமாறு மனுவில் அவர்கள் தெரிவித்துள்ளனர். கால்நடை பராமரிப்பு துறையின் மூலமாக அரசாணை 49 வழங்கி அவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டது. இந்த அரசாணை முழுவதுமாக செயல்படுத்தி முடிக்கப்பட்டு விட்டு தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டு இதனால் ஏற்பட்ட மன உளைச்சல், மன வேதனையை அரசுக்கு தெரிவிக்கும் விதமாக ஒட்டுமொத்தமாக இன்று ஒரு நாள் தற்செயல் விடுப்பு எடுத்து மாவட்ட ஆட்சியரிடம் மாண்புமிகு முதல்வருக்கு சமர்ப்பிக்க வேண்டிய கடிதத்தை அளிக்க உள்ளோம். இதேபோல் பதவி மற்றும் ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கால்நடை மருத்துவர்கள் சேலத்தில் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட தலைவர் செல்வராஜ் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் கால்நடை மருத்துவர்களுக்கான ஊதிய உயர்வு தொடர்பான அரசாணையை உடனடியாக நடைமுறைப்படுத்த வலியுறுத்தப்பட்டது. இன்று நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் கோரிக்கை மனு ஒன்றினை தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு அளிக்க உள்ளோம் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு அரசு விரைவாக எங்களுக்கு இந்த அரசாணையை ரத்து செய்து விரைந்து இந்த அரசாணையை அமல்படுத்த வேண்டுமாய் பணிவோடும் நன்றியோடும் கேட்டுக்கொள்கிறோம். நாகர்கோவிலில் உலக குருதி கொடையாளர் நாளை முன்னிட்டு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள், தொண்டு நிறுவனத்தினர் மற்றும் பள்ளி மாணவ மாணவியர் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மக்களிடையே இரத்த தானம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு பேரணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திலிருந்து தொடங்கிய பேரணியை ஆட்சியர் சஜ்ஜன் சிங் சவான் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். நகரின் முக்கிய சாலைகள் வழியே நடைபெற்ற பேரணி LLB அரசு மேல்நிலைப் பள்ளியை சென்றடைந்தது. பொதுமக்களுக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், எல்லாமே அட்லீஸ்ட் வருஷத்துல ஒரு டைம் அவங்க பிளட் டொனேட் பண்ணும்போது அது பாடிக்கு உள்ளே அது பிளட் சர்க்குலேஷன் கொஞ்சம் நல்லாயிரும். அது சயின்டிஃபிக்கலி ப்ரூவ்ட். அப்புறம் ஒரு எமர்ஜென்சி கேசஸ்ல அந்த பிளட் கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணுறோம். எதுவுமே இதில் நமக்கு பிளட் நம்ம கலெக்ட் பண்ணோம், எதுவுமே நமக்கு வேஸ்டேஜ் ஆகாது. கரெக்டாக நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிளட் பேங்க்ல நம்ம ஸ்டோர் பண்ணிட்டு நீடி பர்சன்ஸ் நம்ம கொடுக்குறோம். வேலூர் மாவட்டத்தின் பல பகுதிகளில் நடத்தப்பட்டு வந்த தெருக்கூத்து மற்றும் நாடக கலைகள் அடைந்து வருவதால் இசைக்கருவிகளுக்கு மூடு கட்டும் தொழிலில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் லத்தேரி அருகே சின்ன அரும்பாக்கம் கிராமத்தில் வேலு என்பவரின் குடும்பத்தினர் இசைக்கருவிகளுக்கு மூடு கட்டும் தொழிலில் ஈடுபட்டு வந்தனர். அவரிடம் தமிழகம் மட்டுமல்லாமல் ஆந்திரம், கர்நாடக மாநிலங்களிலிருந்தும் பலர் இசைக்கருவிகளுக்கு மூடு கட்டுவதற்காக வருவது வழக்கம். பழுதடைந்த தோல் இசைக்கருவிகளை சீரமைப்பது மூடு கட்டுவது என்று அழைக்கப்படுகிறது. இதனிடையே தெருக்கூத்து, வீதி நாடகம் போன்ற கலைகள் படிப்படியாக அடைந்து வருவதாலும் தோல் விலை உயர்வாலும் மூடு கட்டும் தொழிலில் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் மாற்றுத் தொழில் செய்ய வழியில்லாமல் வேதனைப்படும் தொழிலாளர்கள் அரசு உதவி செய்யுமா என எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். 3 தலைமுறை அந்த வேலை செய்கிறேன். எங்கள் அப்பா, எங்கள் தாத்தா காலத்துலலாம் செஞ்சுருந்தாங்க. நான் தபலா, மிருதங்கம், டோலக்கு, பம்பா, உடக்க எல்லாமே இசைக்கருவி எல்லாமே தயார் பண்ணுறேன். பெரிய பெரிய ஷோரூம்லாம் கூட வந்து இங்கே செஞ்சுன்னு போகிறாங்க. இப்போ நிறையா நாடகம், தெருக்கூத்து இதெல்லாம் கம்மியாகிடுச்சு. அதனால எனக்கு பீஸ் கணக்கு தான் கொடுக்குறாங்க. அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தோலுங்க வேலையெல்லாம் ஏறிடுச்சு. அரசாங்கம் எதனா உதவி பண்ணி நானும் ஷோரூம் மாதிரி வச்சு எதனா நான் இது பண்ணிக்க குடும்பத்தை காப்பாற்றுவேன். நான் தபேலாவுக்கு மூட்டு போடலான்னு வந்தேன். ஆனால் இங்கே ரொம்ப நல்லா மூட்டு போடுவார், நல்லாயிருக்கும். நான் எப்போவுமே இங்கே தான் மூட்டு போடுவேன். நான்
ஒரு சின்ன வருத்தம்னாக்கா பெரிய பெரிய ஷோரூம் இதெல்லாம் வந்து இங்கே தான் வந்து மூட்டு போடுவாங்க. ஆனால் சில பேருக்கு இது தெரியாமல் ஷோரூமில் போய் வாங்குறாங்க. ஆனால் அவங்களே இங்கே தான் வந்து மூட்டு போடுறாங்க. அவங்க அப்படி வாங்க வருது இங்கே வந்து வாங்கினாக்கா அண்ணனுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சித்தூர்லேருந்து வந்துருக்குறேன். தபலாக்கெல்லாம் மூடி கட்டுறதுக்கு வந்துருக்குறேன். அவங்க அப்பா காலத்துலேருந்து நல்லா வேலை செய்கிறாரு. அதனால் நான் அவர்கிட்ட வந்து மூடி கட்டின்னு போயிருக்கிறேன். நல்லா வேலைக்காரர், நல்லா வேலை செய்கிறாரு. அதனால் நான் இங்கேருந்து வந்து ரெடி பண்ணி போயிருக்கிறேன். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற குற்றாலத்தில் வர்த்தக நடவடிக்கைகள் அதிகரித்து வருவதை அடுத்து ஆன்மீக அடையாளங்கள் தொடர்ந்து அழிக்கப்பட்டு வருவதாக மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். பன்னாட்டு அடையாளங்களை விரைவாக சீரமைக்க நடவடிக்கை எடுக்குமாறு அவர்கள் அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இது பற்றி இன்றைய வேந்தர் சிறப்பு செய்தியில். திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி அருகே உள்ள திருக்குற்றாலம் நாடு முழுவதும் புகழ்பெற்ற சுற்றுலா தலமாகும். காசி, ராமேஸ்வரம், பாபநாசம் மற்றும் குற்றாலம் ஆகிய 4 தலங்களும் சிறப்பு வாய்ந்த புண்ணிய தலங்களாக பக்தர்களால் போற்றப்படுகிறது. குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளில் விடும் தண்ணீர் உள்ளூர் மட்டுமின்றி தென்காசி, ஆலங்குளம், சுரண்டை, செங்கோட்டை, பாவூர்சத்திரம் ஆகிய ஊர்களில் உள்ள கோவில்களில் அபிஷேக நீராகவும் பயன்பட்டு வருகிறது. பேரருவி பாறையில் சிவன், அகஸ்தியர், அன்னபூரணி, சரஸ்வதி, புத்தர் உள்ளிட்டோரின் தெய்வ வடிவங்கள் சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளதாக இங்குள்ள மக்கள் தெரிவிக்கின்றனர். பேரருவியில் விழும் தண்ணீரை எடுத்து அதன் அருகில் உள்ள தீர்த்தவாரி விநாயகருக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே அபிஷேகம் செய்யப்படுவதாகவும் இங்குள்ள மக்கள் தெரிவிக்கின்றனர். குற்றாலம் அருவிக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த அருவியில் எல்லா இந்து மத கடவுளுடைய சிலைகள்லாம் அந்த பாறையிலே வடிவமைச்சிருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேர்த்தி கடை. அதாவது அவங்க நேரில் வந்து அபிஷேகம் பண்ண முடியாதவங்க, டெய்லி பண்ண முடியாதவங்க, அவங்க வந்து சிற்பியை கூட்டு அந்த காலத்திலே சிலையாக அதில் வடிவமைச்ச காரணத்தினால அது ஆண்டு முழுவதும் தண்ணி விழும்போது அது சாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ண மாதிரி அவங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி, அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும், அவங்களுடைய நம்பிக்கை. தற்போது தீர்த்தவாரி விநாயகருக்கு செல்லும் பாதையை வணிகர்கள் அடைத்து விட்டதால் விநாயகருக்கு அபிஷேகம் செய்யப்படுவதில்லை என்று அவர்கள் கூறுகின்றனர். இதேபோன்று மெயின் அருவியை ஒட்டியுள்ள கல் மண்டபத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்பு மக்கள் தங்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுத்ததாகவும் தற்போது கல் மண்டபத்திற்கு செல்லும் பாதை அடைக்கப்பட்டு வர்த்தகர்கள் ஆக்கிரமித்துள்ளதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். குற்றாலநாதருக்கு டெய்லி எப்பவும் பூஜை நடந்தாலும் திருவிழா காலங்களும் சரி மற்ற காலங்களிலும் சரி அருவியில் தண்ணி பிடிச்சிட்டு வந்து அந்த விநாயகருக்கு பூஜை முடிச்ச பிறகு தான் குற்றாலநாதருக்கோ மற்ற சாமிகளுக்கோ பூஜை பண்ணக்கூடிய காலங்காலமாக இருந்தக்கூடிய நடைமுறை வழக்கம். இந்த ஐதீகத்தெல்லாம் இந்த குற்றாலம் கோயில் நிறுவனம் இப்போ வந்து அவங்களும் அந்த ஆன்மீகங்கிறத விட்டு சுற்றுலாங்க கணக்கிலே அவங்களும் போய்கிட்டு இருக்காங்க. இது வந்து இந்து அறநிலைத்துறை அதிகாரிகளும் தமிழக அரசும் வந்து நடவடிக்கை எடுத்து முன்னோர்கள் செஞ்சக்கூடிய வழிபாட்டுகளுக்கு எந்த இடையூறு இல்லாமல் அதை பாரம்பரியமாக நடத்தணும் நடவடிக்கை எடுக்கணும். ஆன்மீக தலமான குற்றாலத்தை பராமரித்து அருவிக்கரையில் உள்ள தீர்த்தவாரி விநாயகருக்கு முறையாக அபிஷேகம் செய்ய வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. மேலும் திதி கொடுப்பதற்காக உள்ள கல் மண்டபங்களையும் பராமரித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என ஆன்மீகவாதிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேந்தர் செய்திகளுக்காக குற்றாலத்திலிருந்து பே. முத்துராமன். இறுதிப் போட்டிக்கு முன்னேறுவது யார்? இங்கிலாந்து, பாகிஸ்தான் இன்று மோதல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். கென்யா தலைநகர் நைரோபியில் 7 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்ததில் காயமடைந்த பலர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காணாமல் போன 15 பேரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெறுகிறது. கென்யா தலைநகர் நைரோபியை ஒட்டி அமைந்துள்ள புறநகர் பகுதியில் 7 மாடி கட்டிடம் ஒன்று திடீரென இடிந்து விழுந்தது. பலர் இடிபாடுகளுக்குள் சிக்கிய நிலையில் மீட்புப் படையினர் விரைந்து வந்து மீட்புப் பணிகளில் ஈடுபட்டனர். இடிபாடுகளுக்குள் இருந்து 100க்கும் அதிகமானோர் காயங்களோடு மீட்கப்பட்டனர். 15 பேரை காணவில்லை என்பதால் அவர்களை தேடும் பணியில் மீட்புப் படையினர் ஈடுபட்டுள்ளனர். கட்டிடத்தில் ஏற்கனவே விரிசல் காணப்பட்டதாகவும் மக்களை வெளியேறுமாறு முன்னதாக அலுவலர்கள் எச்சரிக்கை விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. ஆனால் யாரும் வெளியேறாததால் விபத்தில் சிக்கியுள்ளனர்.
சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் முதலாவது அரையிறுதியில் இங்கிலாந்து பாகிஸ்தான் அணிகள் மோதுகின்றன. இயான் மோர்கன் தலைமையிலான இங்கிலாந்து அணி இந்த ஆண்டின் சாம்பியன் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இதுவரை தோல்வியை சந்திக்காமல் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இங்கிலாந்தை பொறுத்தவரையில் பென் ஸ்டோக்ஸ் மிக சிறந்த ஆல்ரவுண்டராக விளங்குகிறார். இதேபோல் ஜோ ரூட்டும் பேட்டிங்கில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார். எதிரணியை பந்துவீச்சில் திணறடிக்க ஜோக் பால், லியாம் பிளங்டக், மார்க்வுட் ஆகியோர் தயாராக உள்ளனர். பாகிஸ்தானை பொறுத்தவரையில் தொடக்க வீரர் பஹார் ஜமான் தமது திறமையை வெளிப்படுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. பந்துவீச்சை பொறுத்தவரை முகமது ஆமீர், ஜூனைத் கான், ஹசன் அலி ஆகியோர் பலம் சேர்க்கின்றனர். இரு அணிகளும் மோதும் முதலாவது அரையிறுதிப் போட்டி கார்டிஃப் நகரில் இன்று மாலை 3 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவையில் ஜிஎஸ்டி சட்ட முன்வரைவு குரல் வாக்கெடுப்பு மூலம் அனுமதி பெற்று தாக்கல். பேரவையில் வீடியோ விவகாரம் தொடர்பாக விவாதிக்க மறுப்பு, அமளியில் ஈடுபட்ட ஸ்டாலின் உள்ளிட்டோர் வெளியேற்றம். சாலை மறியலில் ஈடுபட்ட திமுக, காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கைது, வீடியோ விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணை ஸ்டாலின் வலியுறுத்தல். குடியரசுத் தலைவர் தேர்தல் அறிவிக்கை வெளியீடு, இன்று முதல் வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. லண்டனில் 27 மாடி கட்டிடத்தில் தீ விபத்து, தீயை கட்டுக்குள் கொண்டுவர வீரர்கள் தீவிரம். இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 6 மணிக்கு வேந்தரின் அந்திமாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.